வெல்கம் டு ஃப்ளைங் ராவணா. இல்லை ஸ்ரீலங்கா கீழேலையா போகணும் மேலேலையா போகிறது? பை. அதையும் வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். இந்த பிளேஸ் வந்து இந்த வானத்தை பாருங்க அப்படிங்குது. பாயிண்ட் வரைக்கும் போகலாம். ஸோ காய்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, நம்ம ஹோம் ஸ்டேலேருந்து இப்போ வலிக்கிட்டோம். இன்னும் வந்து இன்றைக்கி வந்து இந்த விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நம்ம வந்து இங்கே இருக்கிற என்னென்ன விஷயங்கள், அதாவது நீங்கள் எல்லையில் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லித்தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃப்ளைங் ராவணான்னு சொல்லி அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் இருக்குது கைஸ். அதாவது நம்ம என்ன சொல்கிற அந்த ஜிப் லைன்லேலாம் போகிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த பிளேஸுக்கு போகிறதுக்காக தான் நம்ம போய்த்துட்டு இருக்கோம். பட் 2.1 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு காட்டுது. ஆக்சுவலி நம்ம ப்ரைஸுக்கு நம்ம கொடுத்தெடுத்த ரூம் வந்து ஓகேன்னு தான் கை சொல்லலாம். நல்ல ரூம் ஒன்று மிச்ச நேரம் தேடிட்டு எடுத்தது தான். நார்மலாக சிம்பிளாக சொல்ல போனால் இல்லையே வந்து ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான் ஆள்றாங்கன்னு சொல்லலாம். ஃபுல்லாக ஃபாரினர்ஸ், லோக்கல்ஸை பார்க்க அதிகமாக ஃபாரினர்ஸ். எங்கே போனாலுமே ஃபாரினர்ஸ் ஃபுல்லாக. வெல்கம் டு ஃப்ளைங் ராவணா. இல்லை ஸ்ரீலங்கா கீழேலையா போகணும் மேலேலையா போகிறது? ஒன்றுமே விளங்குது இல்லையே. போயிட்டு பார்ப்போம். ఫ్లయింగ్ రావణ పర్లేదు ఉడదు ఫ్లయింగ్ రావణ పర్లేదు రావణ උඩට යන්න ඕනේ. උඩනේ මෙතනින් ඒ කියන්නේ ඒගොල්ලෝ මෙතනින් අතනින් දාලා මෙතනින් පික් කරන එක කරා. ඒකනේ ජිප් එකේ ආයෙ ඇවිල්ලා එනවා. මේ උඩනේ. Thank you. இதால தான் போகணுமா? கூகுள் மேப் பார்க்கல அங்கே எனக்கு காட்டுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லோக்கல்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பிளேஸில் ஃபுல்லாக கடையில். இது வந்து இங்கே யூனிவர்சிட்டி இங்கே சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ராக். வேற மாதிரி காய்ஸ். ஷா இங்கே யூனிவர்சிட்டியோ இங்கே இருந்து வந்திருக்காங்க போல் ஒரே டிஷர்ட்டில். பிளேஸில் போகிற ஃப்ளைங் ராவணாக்கு இங்கே தான் எத்தனை ரோட்ஸ் பிரியுது. உள்ளுக்கு உண்மைக்குமே சட்டப்படியாக இருக்குது. வேற மாதிரியா அப்படி மோஸ்ட் அவார்டட் டூர் இன் இல்லை. வா பத்தல போயிட்டு இப்போ தான் வருது ஃப்ளைங் ராவணான்னு சொல்லி. பை. இந்த பிளேஸில் பைக்கை பார்க் பண்ணிடுவோம். எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ பைக்கை வந்து இந்த பிளேஸில் வந்து நம்ம பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு இந்த பிளேஸால் தான் உள்ளுக்கு போகணும்னு காட்டுது. ஸோ பைக் டிக்கெட்டுக்கு வந்து கைஸ் 100 rupees எடுத்தாங்க. இந்த பிளேஸில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்கு இப்போ போகிறோம்.
ஸோ பின்னுக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து எல்லை ரொக்காது எக்ஸாக்டாக எனக்கு எல்லை உட்காந்து விளங்குது இல்லை, வேறு மாதிரி இருக்குது அந்த ராக். ஹோட்டல் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது தானே. இந்த பிளேசஸ் எல்லாமே இது எடுக்க தேவையில்லை, அப்படியே வந்து இன்சைட் போகணும். இந்த பிளேஸில் இங்கே சைடில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்கள், அப்படி இருக்குன்னு வேறு மாதிரியா. வா, ஃபுல்லாகவே அந்த பெம்பு ஸ்டிக்கா மூங்கில் அதால் தான் பண்ணிருக்கு. கோயிலுமே தெரியல, போனால் நல்லாயிருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாகவே லோக்கல்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இட்ஸ் மை ஃபஸ்ட் டைம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம ஜிப்லைனில் ட்ரை பண்ணிட்டு வேறு எதுவுமே ட்ரை பண்ண போகிறது இல்லை. ஜிப்லைன் ட்ரை பண்ணிவிட்டு இங்கேருந்து நைனாஷ் பிரிட்ஜ் அந்த மாதிரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த பிளேஸ் போவோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரைடுக்கு வந்து வெளியாகி 15 or 16 days ஆகிடுச்சு. இப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஹோட்டல் வேறு மாதிரி ஸ்விங் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி பிளேஸ்ன்னு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கா அந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது மைக்கும், எனக்கு தெரியல. மேபி எங்கள் எல்லையை பொறுத்த அளவுக்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னால் சும்மா ஒரு சின்ன பிளேஸே வந்து அந்த மாதிரி போகும்போது நினைக்கிறேன் நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் தான் போகும்னு. இந்த ஸ்விங்கில் இருந்து இப்போ ஒரு ஃபாரினர் வந்து அனுப்ப போகிறான் பாருங்கள், பார்ப்போம். ஃபுல்லாகவே அங்கே வச்சு நீ ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இது பயங்கரமாக தானே இருக்குது. பட் சேஃப்டின்னு சொல்கிறது ஃபுல்லாகவே அந்த சீட் பெல்ட் மாதிரியெல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ அதால் பயப்படுறதுக்கு தேவையில்லை. ஃபுல்லாகவே அப்படி பின்னுக்கு இழுத்துட்டு அந்த பிளேஸ்லேருந்து அதை கழட்டி விட போகிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் பாருங்க எவ்வளோ உயரத்துக்கு மேலே போகிறேன்டு. பாவம் அவள் கொரியன் உண்டு. ஓகே, ஸோ இந்த வியூவை பார்த்துட்டு நம்ம வந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணப்போம். வேறு மாதிரியா சீரியஸ்லி வந்து எல்லைக்கு கட்டாயம் வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணுங்க சொன்னால் எல்லைக்கு வாங்க. எல்லைக்கு வந்து நார்மலாக ஒரு 2 days நின்னீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய விஷயங்களை பார்க்கலாம். பட் 1 dayலே வந்து கவர் பண்ணலாம். பட் நீங்கள் நிறைய டைம் விடாமல் குயிக்காக போய்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு 1 dayல வந்து கவர் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இங்கே ஒரு 2 days தான் ஸ்டே பண்ண போகிறோம். நேற்று வந்து ரூம்மேட் செக்இன் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி இன்றைக்கும் நான் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கும் ஸ்டே பண்ணிட்டு நாளே அன்றைக்கி தான் நான் ஹப்பத்தால் இந்த மாதிரி சைடுக்கு வந்து போகிறது பிளான் பண்ணிக்கிறேன். இந்த பிளேஸில் ஐ திங்க் இது வந்து எல்லையை ரொக்குன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு மாதிரியா. சீனரிஸ் வந்து நுவரெலியாவை பார்க்க நல்ல சீனரிஸ் இருக்குது. கொஞ்சம் இருங்க. ஃபைனலாக வந்து அந்த பிளேஸுக்கு ஓரளவுக்கு கிட்டத்தில் வந்தாச்சு. ஸோ காய்ஸ் அங்கே நீங்கள் பைக் பார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1650 கிலோமீட்டர்ஸ் மாதிரி மீட்டர்ஸ் மாதிரி நீங்கள் உள்ளுக்கு நடந்து வரணும். அதோட இங்கே பாருங்கள் ஃப்ளைங் ராவனா மெகா ஜிப் லைன் எடம்ஸ் பீக், லிட்டில் எடம்ஸ் பீக்னு இருக்குது. இந்த பிளேஸால் தான் நம்ம ஏறி மேலே போகிறோம் இங்கேருந்து. ஓகே, ஃபைனலாக அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் நம்ம ஏறிட்டு வந்தோம். இந்த பிளேஸுக்கு போய்ட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கன்டினியூ பண்ணுவோம். ஃப்ளைங் ராவனா மெகா ஜிப். இந்த பிளேஸில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கான் பாருங்கள். இதில் வந்து ஜிப் லைனுக்கு ஃபாரினருக்கு எவ்வளோ இந்த மாதிரின்னு ஃபுல்லாக இதில் போட்டிருக்காங்க.
இதில் வந்து கிளைம்பிங் டவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்ப்போம் போயிட்டு. பிளேஸில் போட்டுருக்கான் பாருங்கள், பெஸ்ட் பேஸ் டு கெப்சி அட்வான்ச்சர். கோப்ரோஸ் வந்து இங்கே ரெண்டுக்கு எடுக்கணுண்டா 2500. அதே மாதிரி கேமரா எடுக்கணும் 2500. ஃபோன் அந்த இது எடுக்கிறதா 1500. இங்கெல்லாம் 4000. அவனோட வீடியோஸை வந்து கேப்சர் பண்ணுன்னு சொன்னான். நம்ம கோப்ரோ எடுக்க தலை ஈஸி. இந்த பிளேஸில் நம்ம அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணலாம். கெட் ஸ்டார்டட். முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு லாஸ்ட்டுக்கு வந்து பேப்பரில் சைன் பண்ணும். பட் இப்போ ஆன்லைன் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதில் சைன் பண்ண பாருங்கள். ஐ அக்ரி. That's it. How you can pay? Honey? Oh, like you are a pinner or payment card? कोई payment? Cash ही देना. ஓகே, ஸோ எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து இங்கே போயிட்டு கேஷியரில் பேமெண்ட் பண்ணணுமா? கண்டினியூ பண்ணுவோம். என்ன ஸோ எல்லாமே பண்ணதுக்கு பிறகு நமக்கு வந்து ஜிப் லைனுக்கு 5000 எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு பேன் அதை வந்து ZMM ஷெரோஸ் அடிச்சு 53 கிலோ எல்லாமே போட்டிது. ஓகே, அதில் போயிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். தான் மேலுக்கு போகணும். இவரை தான் ராவணான்னு சொல்கிறேன், ஃப்ளைங் ராவணன். அங்கே தெரியுதானே, அந்த பிளேஸில் இருந்து தான் நம்மளை வந்து ஜிப்லைனில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு போன டைமில் வந்து 2 சஜஸ்ட் பண்ணாங்க. அது வந்து கிளைம்பிங் இருக்குது. கிளைம்பிங் வந்து இந்த பின்னுக்கு இருக்கிற பிளேஸ் பாருங்கள். ஸோ இல்லை இந்த கிளைம்பிங் போயிடும், அடுத்து வந்து ஜிப்லைன் போயிடும். ஸோ நான் சூஸ் ஜிப்லைன். லோக்கல்ஸு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 PKR. கொஞ்சம் கூடி இருக்குது. இந்த பிளேஸால் தான் மெகா ஜிப்லைனுக்கு போகணும். வெரி டேஞ்சரஸ். வேறு மாதிரி பிளேஸ் காய்ஸ். ஃபுல்லாகவே இந்த பிளேஸை வந்து ஃபுல்லாக அட்வென்ச்சருக்காக தான் வச்சுருக்காங்க. அந்த பிளேஸில் இந்த பிளேஸ்லேருந்து ஜம்பிங் பண்ணலாம் 50 மீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது அவ்வளோ வேர்த் இல்லைன்னு எனக்கு தெரியுது. நம்ம சும்மாவே ஜம்ப் பண்ணலாம் தானே இந்த பிளேஸ்லேருந்து. பட் உண்மைக்குமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த பிளேஸ்லேருந்து பண்ணிருந்தா. நம்ம வந்து இந்த ஜிப் லைன்லேருந்து இதுலேருந்து போகிறோம். ஸோ இதில் 2 பேர் போகிறாங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய ஸ்டிக் வச்சுருந்தா ஓகே நல்லாயிருக்கும். நம்மளோட கோப்ரோக்கு சின்ன ஸ்டிக்னால ஓகே. கோ 1 2 3 ஸ்டார்ட். கெட் ரெடி. வேறு மாதிரியா செம்மையாக இருக்குது காய்ஸ். வேறு லெவல். Yeah. Don't touch this cable. Don't touch this part. You can hold hands either or. Don't put the fingers inside. So I'm holding this one. Yeah, it doesn't matter. Yeah. If you're holding this one, it's better to hold the rope all the time. So have you seen the Indian platform at the end? Before you reach the platform, lean back. Okay, have a seat like that. Okay, have a seat. Sit down. Feet up. Little lean backward. Like this. Yeah, you can keep your camera a little lower like this. It's better, no? Yeah. Okay, stand. Platform is closed. Confirm safety of. Forward. Okay. Ready? Have a seat. Sit down. 3, 2, 1, go.
லாஸ்ட்டாக வந்து எண்டிங் ஃபுல் தான் ரொம்ப பயங்கரம். My party. And the one பாருங்க. Lean back. ஓகே, உண்மைக்குமே டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் காய்ஸ் இதில் போய் வந்ததில்லை. உண்மைக்குமே வேர்த்து ஆனால் பரவாயில்ல. ஓகே, இப்போ இருந்து இந்த பிளேஸ்லேருந்து நம்மளை வந்து பிக் பண்ணிட்டு அந்த நம்ம வந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு அவங்க ஒரு ட்ரக் கொண்டு அனுப்பிப்பாங்க, லாரி ஒன்று. ஸோ இதுதான் நம்ம வந்த எண்டிங் ஆகிற பிளேஸ். இதுலேருந்து இந்த லாரியில் ஏறி போக வேண்டியதுதான். இதில் இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து ஏடிவி ரைடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரைடு எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறது இல்லை. பார்த்தீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜிப்லைன் வந்து நம்ம இதால் தானே போயிருந்தோம். இப்போ வந்து லிட்டில் அடம்ஸ் பீக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து நம்ம ஏறி போகணும். ஸோ லிட்டில் அடம்ஸ் பீக்கு போயிட்டு பார்ப்போம். இன்னொரு விஷயம் காய்ஸ், இன்னொரு விஷயம் வந்து அந்த ஜிப்லைனில் போகல, அவள் சொன்ன மாதிரி அந்த ஹாஃபில் போகல ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா ஒரு மாதிரி விழ போகிற மாதிரி. உண்மைக்குமே அந்த டைமில் பயந்த அவ்வளோதான். உண்மைக்குமே ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சீரியஸ்லி வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி. மேக்ஸிமம் தூரம் ஏறி வந்துட்டா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், பார்ப்போம். இந்த பிளேஸில் இருந்து இந்த வியூவை பாருங்கள், வேறு மாதிரி. சாலை தான் போகணும். இங்கே இருந்தால் நம்ம ஏறி வந்தோம், இன்னும் மேலே போகணும் சாலை. நமக்கு பின்னுக்கு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் தானே, காலேஜ் ஆஃப் நர்சிங் கால் போட்டிக்கு அவன் வந்ததாக தான் ஃபுல்லாக இடமே நிரம்பிக்கு. இல்லாட்டி தனிக்கார ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான் காய்ச்சி இருப்பான். எவ்வளோ தூரம் ஹைக் பண்ணி வந்திருக்கான். போகணும் மேலே அப்படியே ஏறி ஏறி போகணும். சரி, இங்கே பாருங்கள், போகிற ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படி இருக்கு, வேற மாதிரியா. என்ன பிடிச்சி கண்ணி பண்ணோம். என்னடா இது, வாட்ஸ் திஸ் காய்ஸ்? இது என்னன்னு தெரியல, காசு வச்சுருக்காங்க. யாராச்சும் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னன்னு சொல்லி. வாவ், ஃபுல்லாகவே வந்து நம்ம டோட்டலாக வந்து ஹைக் பண்ணி இந்த டாப்புக்கு வந்தாச்சு. இந்த பிளேஸ்லேருந்து இந்த வியூவை பாருங்கள். ஸோ அந்த மலையால் வந்து அங்கால சைட்லேயுமே நம்ம அப்படி ஏறி ஏறி ஹைக் பண்ணி போயிடும் அந்த பாயிண்ட்டுக்கு. அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பாயிண்ட். அண்டு இங்கே பாருங்கள், அங்கேயும் உட்காந்துட்டு இருக்காங்க. செம்ம பாயிண்ட் கைஸ், வேறு மாதிரி. ஸோ அங்கே தான் ஃப்ளைங் ராவன் இருக்குது, இங்கே காட்டுறேன், கீழே போய்ட்டு. ஓகே, ஸோ இந்த பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஃப்ளைங் ராவனா ஜம்பிங் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஹைக் பண்ணி வரணும். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான்.
Kommen wir da zu diesem Feld? Which one is best? You decide. Great. Do you want me to take it for you? இப்போ இந்த பிளேஸில் இருந்து அடுத்த சைட் அதுக்கு ஒப்போசிட் நான் உங்களுக்கு அந்த பிளேஸ் இருந்து காரணம் தானே அந்த பிளேஸுக்கு இப்போ ஹைக் பண்ணி போகிறோம். ஸோ இங்கேயுமே சட்டப்படி வியூஸ். தலையும் வேற மாதிரி இருக்குது காய்ஸ். இந்த பிளேஸ் வந்து இந்த வானத்தை பாருங்க பிடிக்குது. நெக்ஸ்ட் லெவல். இந்த பிளேஸ்லேருந்து நம்ம அந்த துண்டு வரைக்குமே ஹைக் பண்ணி போகலாம். ஸோ மலை தொடர்கள் தானே. ஸோ அது நக்கல்ஸ் மவுண்டைன் மாதிரி. இது எக்ஸாக்ட்லி நக்கல்ஸ் மவுண்டைன் கிடையாது, வெளியில் இருக்கிறது. பட் அது தொடர்ச்சியாக இருக்கிறதால இந்த பிளேஸ் வந்து அப்படியே நம்ம ஹைக் பண்ணி ஃபுல்லாக அந்த பாயிண்ட் வரைக்கும் போகலாம். ஸோ காய்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம போயிட்டு இருந்தோம் அந்த பிதுராங்கால ராக்குன்னு சொல்லி. அந்த ராக்லேயும் போய்ட்டு உண்மைக்குமே வேறு லெவல் வியூ காய்ஸ். அதாவது சீகிரியாவுடைய வியூ வந்து நமக்கு ஃபுல்லாகவே அந்த பிளேஸ்லேருந்து பார்க்கல விளங்கியிருக்கும். ஸோ அந்த வீடியோ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் கீழே போடுறேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். உண்மைக்குமே சட்டப்படி வேறு லெவல் வீடியோ. ஸோ இங்கே பாருங்கள் வேறு மாதிரி காய்ஸ். இந்த பிளேஸ்லேருந்து இங்கேருந்து ஹைக் பண்ணி போகணும். அந்த மலைக்கு இப்படியே இறங்கி கீழே அகைன் வந்து மேலே ஏறி போகணும். பார்ப்போம். நல்ல ஃபீல் தான். ஹைக் பண்ண வரக்குள்ள கண்டிப்பாக ஸ்லிப்பர்ஸ் வந்து போட்டு வந்துடுறாங்க. ஷூஸ்லேயுமே நம்ம ஷூஸ் வந்து நல்லா தேஞ்சிடுச்சு. ஹைக்கிங் ஷூ ஒன்று வாங்கணும். ஓ இந்த பிளேஸில் அங்கேருந்து கீழே இருந்து ஹைக் பண்ணி வந்து எப்படி வராங்கன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே ஆட்கள் இல்லையலாம் எல்லாச்சும் வீர்த்து போயிட்டு விறுவிறுத்து வரானுவல். அந்த ரொக்கு தம்மோட அந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, 2 ட்ரீ நின்று கொண்டு இது அப்படியே கீழே பள்ளத்தில் இறங்கி அகைன் வந்து ஹைக் பண்ணி மேலே போகணும். சட்டப்படியாக இருக்கும். அந்த பிளேஸ் வந்து அப்படியே ஸ்லிப்பரி அண்ட் வந்து டேஞ்சரஸ் வேறு. பிகாஸ் அது அப்படியே குத்துன்னு கீழே போகுது தானே. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் அந்த பிளேஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கில் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ரொம்ப கேர்ஃபுல் பார்த்து. இந்த எல்லையை பொறுத்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் லெவலில் வந்து நீங்கள் அந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொன்னால் உண்மைக்குமே ஒரு கஷ்டமான வேலை தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இங்கே ப்ரைஸஸ் கூட, டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணி அடிக்கிறதுனால எல்லாமே கூட கொஞ்சம் பார்த்து ஆகணும். ரூம்ஸ் வந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸில் வரேன்னு சொன்னால் உள்ளுக்கே போய்ட்டு எடுக்கலாம், நல்லா சீப்பாக எடுக்கலாம். ஓகே கைஸ், ஸோ நான் இதோட வந்து இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். ஸோ இன்னுமே எல்லையில் இருக்குது நிறைய பிளேசஸ் வந்து நம்ம போகிறதுக்கு அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ பாய்.